இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு கொம்பு சீவி. வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு போலீஸ் ஆபீசரை ஒரு இடத்துல தலைகீழ கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அப்படியே ஒரு கூட்டம் கம்மையில மீன் பிடிச்சிட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் மீன் பிடிச்சவங்களை துப்பாக்கியில ஷூட் பண்ணி விரட்டி விடுறாரு. அந்த நபர் மறுநாடு ஸ்டேஷனுக்கு போய் ஏழை எடுத்த கம்மையில திருட்டு பசங்க இப்படி மீனை திருடிட்டு போயிடுறாங்க, அவனுக்கு மேல எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர், அவங்களை பத்தி தான் உங்களுக்கே தெரியும்ல, நேத்து என்னடா ஸ்டேஷனை வந்து அடிச்சு நொறுக்கிட்டு அவனுங்களே அதை சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்றாரு. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர், யாருடா அந்த ரொக்கப்புலி அப்படின்னு கேக்குறாரு. அப்படி ரொக்கப்புலிய காட்டுறாங்க. ரொக்கப்புலிக்கு பாம்பு கடிச்சிச்சு போல. ரொக்கப்புலி அந்த பாம்பை அப்படியே பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்கிருந்த டாக்டரும், உங்க ஊருக்காரங்கள வில்லங்கமா தான் இருக்கீங்க, பாம்பு கடிச்சு அதை அடிச்சு கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரொக்கப்புலியும், பாவம் அது என்ன பண்ணுச்சு அதை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அங்கிருந்து நேரம் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்கே போயிட்டு ரொக்கப்புலி கம்ப்ளைண்ட் பண்ண வந்தவரை சத்தம் போடுறாரு. அதுக்கு அவரோ, கம்மையை நீங்களா ஏழை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதை கேட்ட ரொக்கப்புலியும், வைகை டேம் கட்டும்போது உங்க ஊர் அதுல அழிஞ்சு போச்சு, அங்க இருக்கிறது எங்க ஊர், எங்க தெரு, எங்களோட வய குலசாமி எல்லாமே உள்ளுக்குள்ள அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவர் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் 1959 வைகை டேம் கட்டுறதுக்காக 12 கிராமம் அழிஞ்சு போயிருக்கு. அங்கிருந்த மக்கள் எல்லாரையுமே கல்லுக்கட்டுல தூக்கி போட்டிருப்பாங்க. அவங்களோட விவசாயம் அங்க சரியா நடக்கல அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரொக்கப்புலி தான் அந்த சுத்து வட்டார கிராம மக்கள் எல்லாருக்குமே எங்கெங்க என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுனாலும் அவர் தான் இங்க முன்னாடி போய் நிப்பாரு. ஒரு நாள் சின்ன வயசுல ஹீரோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. அப்ப வட்டி கடைக்காரன் வந்து வட்டிக்கு வாங்கின காசை கொடுத்தாதான் அடக்கம் பண்ண முடியும் அப்படின்னு வட்டி கடைக்காரன் சொல்ல, ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சப்ப ரொக்கப்புலி தான் காசை கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அப்படியே சோகமா ஒரு சாங்குமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த சாங்குல ஹீரோவும் அவனோட அம்மா இல்லாம சாப்பிட கஷ்டப்படுறாரு. ரொக்கப்புலியரோட ஒய்ஃப் கிட்ட, பாண்டி சாப்பாடுக்கு என்ன பண்ற அப்படின்னு கேட்க, அக்கம் பக்கத்துல தான் கொடுக்குறாங்க அப்படி சொல்றாங்க. கொடுத்தா சரி, கொடுக்காம இருந்துராம அப்படி சொல்லி அவரோட பொண்ணை சாப்பாடு கொண்டு போக சொல்றாரு. அங்க ஹீரோ பசியில என்ன செய்யறதுன்னு தெரியாம தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்க, ரொக்கப்புலியோட பொண்ணு சாப்பாடு கொடுக்க அதை வாங்கி ஆவலா சாப்பிடுறாரு. வரணா ஒரு காட்டு பக்கமா ரொக்கப்புலி பைக்குல போகும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் சாப்பாடு கொடுக்குறாங்க, என்னால இருக்க முடியாது, எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்களே அப்படி கேட்கிறாரு. அதுக்கு ரொக்கப்புலியோ, உனக்கெல்லாம் நான் பாக்குற வேலை செட் ஆகாது, படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் 7 எடுத்த டீம் ரொக்கப்புலிய வழி மறிச்சு ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட சொல்ற அப்படி சொல்லி சண்டை போடுறாங்க. எப்படியே சண்டை நடந்துகிட்டு இருக்க ஒரு ஸ்டேஜ்ல ரொக்கப்புலிய கத்தியால ஆப்போசிட்ல இருக்கிறவன் குத்த போறான். அங்க ஹீரோ வந்து நிக்கிறாரு. அவர்கிட்ட ரொக்கப்புலியும், டேய் கத்தி எடுத்து தாடா அப்படி சொல்ல, ரொக்கப்புலி மேல உட்கார்ந்து இருக்கவனோ அந்த கத்தி எடுத்து என்கிட்ட குடுறா அப்படி சொல்றாரு. ரொக்கப்புலி கிட்ட ஹீரோவும், இல்ல வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு சொல்லி எடுத்து தரேன் அப்படி சொல்ல, அதுக்கு ரொக்கப்புலியும் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரொக்கப்புலி மேல உட்கார்ந்து இருக்கவன் பக்கத்துல கிடந்த கல்ல எடுத்து ரொக்கப்புலி அடிக்க போறான். அதை பார்த்த ஹீரோ கத்தி எடுத்து ஒரே குத்தா அவனோட காலிலே குத்த, அவனுமே அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். அதுக்கப்புறம் ரொக்கப்புலியும், கத்தியை எடுத்து தாடா தான் சொன்னேன், நீ ஏன்டா குத்துனா அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. உடனே ஹீரோவும், வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, வாடன்னு சொல்லி அப்படியே ஹீரோவை பைக்ல கூட்டிட்டு போறாரு. ஹீரோவை அதுக்கப்புறம் அவர் கூடைய வச்சு புல்ல மாதிரி வளர்க்கறாரு. அதுக்கப்புறம் சில வருஷத்துக்கு அப்புறம் 1994 அப்படின்னு காட்டுறாங்க. அங்க கம்மையில மறுபடியும் ஏலம் நடக்குது. அந்த ஊர் மக்கள் ரொக்கப்புலி எல்லாருமே இங்க இருக்க, அந்த ஏலத்தை எடுக்கிறதுக்காக நிலக்கோட்டையில இருந்து ஒருத்தன் ஏலம் எடுக்க வராரு. அவரை பார்த்து அந்த ஊர் மக்கள், நிலைமை தெரியாம இவன் வரானே அப்படி சொல்லி முணுமுடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏலமும் ஸ்டார்ட் ஆகுது. நிலக்கோட்டைக்காரன் காசை சொல்ல ரொக்கப்புலி ₹1 மட்டும் கூட சொல்லி அவங்க கிட்ட வம்புழுக்க, கடுப்பான நிலக்கோட்டைக்காரன் ரொக்கப்புலி கிட்ட விரல் நீட்டி பேசுறான். திடீர்னு அவனோட விரல் துண்டா போயிருது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தூரமா நிக்கிறாரு. அப்படி சண்டையும் ஸ்டார்ட் ஆகுது. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சீனும் கட் ஆகி ரொக்கப்புலியும் ஹீரோவும் இப்ப டேம்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க பண்பாளன் அப்படிங்கிற ஒருத்தர் போறாரு. அவரை பார்த்த ரொக்கப்புலி, என்ன அந்த பக்கம் அப்படின்னு கேக்குறாரு. எல்லாம் தொழில் விஷயமா தான், இப்பெல்லாம் போலீஸ் கண்டுக்கிறதே இல்லை அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, வைகை டேம்ல தண்ணி வந்தும் நமக்கு விவசாயம் நல்லா இல்ல, காசு தேவைப்படும்ல அப்படி சொல்லி ஹீரோவும் ஓகே சொல்லுங்க மாமா அப்படி சொல்றாரு. அதுக்கு ரொக்கப்புலியோ, நம்ம கருப்புசாமி கிட்ட சீட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படி சொல்ல, அப்படி கோவில காட்டுறாங்க. கோவில்ல பூசாரியோட பையன் தான் குறி சொல்லிக்கிட்டு இருக்கான். குறி சொல்லிக்கிட்டு, என்னையும் உங்க பிசினஸ்ல சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அந்த பிசினஸ் எல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. கஞ்சா பிசினஸ் பண்ண போறீங்க, செட் ஆகாம போறதுக்கு சேர்த்துக்கங்க அப்படி சொல்லிட்டு பூவை போட்டு பாக்குறாங்க. ரொக்கப்புலிக்கு சாதகமா பூ விழுந்துருது. சரி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்படியே கரும்பு கட்டுக்குள்ள வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு குரூப். மூங்கில் கம்போட அங்கே போறாங்க. அங்கே வந்து பூசாரி மையன் ஹீரோ கிட்ட, என்ன பாண்டி பிசினஸ் என்னன்னு சொல்லவே இல்ல, கரகாட்ட கூட்டம்ல அங்க இருக்கு அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மூங்கில் கம்புக்குள்ள கஞ்சாவை பார்த்த பூசாரி மையன், டேய் நீங்க கஞ்சா கடத்துற கூட்டமாடா, என்னால இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறாரு. கருப்பு முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது அப்படி சொல்லிட்டு கஞ்சாவை பூசாரி மையன் இடுப்புல கட்டி விட்டுட்டு, இன்னும் ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படி சொல்லி ஹீரோ தூரமா பாக்குறாரு. அங்க களை எடுக்கிறதுக்காக ஒரு குரூப் போய்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ, களை எடுக்கிற காசை விட அதிகமா நான் காசு தரேன் அப்படி சொல்லி அங்கே கூட்டிட்டு
போறாரு. நீ எதுக்கு கூட்டிட்டு போறேன்னு எங்களுக்கு தெரியாதாடா அப்படின்னு அந்த கிளடி சொல்லிட்டு எல்லாரும் கூட்டமா விவசாயத்துக்கு போற மாதிரி கரகாட்டத்தோட போறாங்க. அப்படியே ஒரு சாங் ஸ்டார்ட் ஆகுது. சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கான்ஸ்டபிள் ஹீரோ கிட்ட என்ன பக்கம் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும் பத்திரிக்கை வைக்க வந்து அப்படி சொல்லிட்டு அதுக்குள்ள காசை வச்சு அவர்கிட்ட கொடுத்துறாரு. அதோட அவரும் எதுவுமே கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்த சீன் கட் ஆகி நைட்டு இன்னும் பாண்டியை காணமே அப்படின்னு ரொக்கப்புலி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ அங்க சாக்கு நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து கொட்டிட்டு எனக்கு என்னமோ அந்த இன்ஸ்பெக்டர் மேலதான் சந்தேகமா இருக்கு, அவன் தான் புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறானு தோணுது அப்படின்னு சொல்றாரு. வரனா ஹீரோவும் ரொக்கப்புலியும் கடத்தொரு பக்கமா அந்த இன்ஸ்பெக்டருக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க இன்ஸ்பெக்டருமே வராரு. அவரு ரொக்கப்புலிய பார்த்து எனக்கே டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்குறீங்களா, இருங்கடா இருங்க, அடுத்த ஸ்டேஷனுக்கு யாரு வரப்போறா தெரியுமா, இன்ஸ்பெக்டர் லைலா அப்படி சொல்லிட்டு போறாரு. அந்த சீன் கட்டாகி ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் கள்ளச்சாரையும் காய்ச்சற எல்லாருமே அடி அடின்னு அடிச்சு போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் பூசாரி பையனும் கஞ்சா கடத்திட்டு வண்டியில போய்கிட்டு இருக்க அங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அதை பார்த்த ஹீரோ எந்தெந்த இடத்துல புதுசா செக் போஸ்ட் அப்படின்னு கீழே இறங்கி போறாரு. அங்க மறைஞ்சிருந்த ஹீரோயின் ஹீரோ கூட சண்டை போடுறாங்க. இன்னொரு பக்கம் வண்டியில இருந்து கஞ்சா முட்டைய பூசாரி பையன் தூக்கிட்டு ஓடிடுறான். அதோட ஹீரோவை மட்டும் அரெஸ்ட் பண்ணி ஹீரோனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் இவனை அடிச்சு உண்மையை வரவீங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் எல்லாரும் சேர்ந்து அடிச்சு அடியில ஹீரோ பேச்சு முச்சு இல்லாம கிடக்குறாரு. அதை பார்த்த போலீஸும் ஹீரோன் கிட்ட சொல்றாங்க, ஹீரோனோ ஏன் அப்படி போட்டு அடிச்சீங்க, இவன் பேர் என்ன பாண்டியனா அப்படின்னு கேட்டு பாண்டி எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி கத்தியும் ஹீரோ எந்திரிக்க மாதிரியே இல்ல. கூட இருந்தவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க மேடம், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோனோ நான் எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அங்க ரொக்கப்புலியும் வராரு. அதை பார்த்த கான்ஸ்டபிள் ரொக்கப்புலிக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், ஏதாச்சும் பண்ணுங்க மேடம் அப்படி சொல்றாங்க. ஹீரோனோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண போக ஹீரோ முழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ரொக்கப்புலியை பார்த்த ஹீரோ என்ன எதுக்கு மாமா உடனே ஜாமீன் எடுத்த அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது கான்ஸ்டபிள் ஹீரோ கிட்ட உன் பேர் பாண்டி தானே, மஜ்னு சைன் போட்டிருக்க, மேடம் பேரு லைலானா என் பேரு மஜ்னு தான் அப்படின்னு சொல்றாரு. என்னடா லைலா மஜ்னுன்னு உங்க அம்மா தங்கம்மா மேல பேயா வந்து இறங்கிருக்காடா அப்படின்னு ரொக்கப்புலி சொன்னதும் உடனே ஹீரோவா அங்கிருந்து இன்னைக்கு எங்க அம்மாவை கொல்லாம விடமாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அங்க போனதும் தங்கம்மாவோட ஹஸ்பண்ட் அது என் பொண்டாடிப்பா, அவளை எதுவும் பண்ணிடாதப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஏமா இப்படி பண்ற, உன்னை எங்க பார்த்தாலும் இருக்குன்னு ஊருக்காரங்க சொல்லி கிண்டல் பண்றாங்கம்மா, ஒழுங்கா திருநீரை வாங்கிட்டு இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஆந்திராக்காரனுங்க கஞ்சா கிட்ட ரொக்கப்புலிய பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோவும் ரொக்கப்புலி கிட்ட இதை விட்டா நமக்கு வேற வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. சரி சாமி கிட்ட சீட்டு போட்டு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிக்கிட்டு ரொக்கப்புலி கோயிலுக்கு போறாரு. அங்க போனதும் சாமி அருள் வாக்கு கொடுக்கல. உடனே ஆந்திரக்காரங்களை அங்கிருந்து போக சொல்ல அவனுங்க கோவப்பட்டு சாமி எல்லாம் விட்டு தெலுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பூசாரி மயனும் கிண்டல் பண்ணி அவனுங்களை அனுப்பி வச்சிடறாரு. அப்படியே அடுத்த சீன்ல ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. ஸ்டேஷன்ல ஹீரோயின் கஞ்சாவை காணோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே அதை தேடிக்கிட்டு இருக்க அங்க இன்ஸ்பெக்டரும் வராரு. அவர் வர்றதை பார்த்த ஹீரோயினோ இங்க எதுவுமே நடக்கல, எதுவும் காணாம போகல, யாரும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் எல்லாம் செக் பண்ணிட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணும்போது கஞ்சா கொஞ்சம் கூட குறையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் போனதும் ஹீரோயினோ என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட கேட்க நம்மளே ஒரு 10 கிலோ கஞ்சாவை வாங்கி வச்சுட்டா என்ன மேடம் அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்ட ஹீரோயினோ 10 கிலோ கஞ்சாவுக்கு நாம எங்க போறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் ஒரு ஆள் இருக்கான மேடம், நீங்க கேட்டா உயிரே கொடுப்பாங்க, கஞ்சாவே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க ஹீரோ கிட்ட பிரச்சனையை சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ நான் எதா இருந்தாலும் என் மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஜீப்பை கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயினோ டே அது போலி ஜீப்டா அப்படின்னு சொல்றாங்க. இருந்தா என்ன அப்படி சொல்லி எடுத்துட்டு போயிடுறாரு. அங்க ரொக்கப்புலி பெஸ்டிவல்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு. அவர்கிட்ட பேச முடியாம ஹீரோவும் தவிக்க ரொக்கப்புலியும் ஹீரோ சொல்ல வரதை கேட்காம பாண்டி கோவில் வேலைய பக்கத்துல இருந்து பாத்துக்க அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. ஹீரோ அங்கிருந்து நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு காணா விளக்குக்கு வந்துருங்க அப்படி சொல்ல அதை கேட்ட ஹீரோனோ நான் வந்தா எப்படி குடிப்பீங்க அப்படின்னு கேட்க இப்படியா வந்தா யாரு தருவா, சேரியில வாங்க அப்படின்னு சொல்றாரு. வர்ண ஹீரோவும் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோனோ அங்க சேரியில வராங்க. அவங்கள சேரியில பார்த்த ஹீரோ இம்ப்ரெஸ் ஆகி ஒரு பாட்டுமே ஸ்டார்ட் ஆகுது. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனோ இன்னைக்கு ஃபுல்லாவே நீ ஊரை சுத்திட்டு வந்து வேலையே நடக்கல, ஒழுங்கா நாளைக்கு எனக்கு பொருள் வந்தாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. வர்ணா ஹீரோவும் ஹீரோனுக்கு கால் பண்ணி ட்ரெயின் ட்ராக்கு வர சொல்ல ஹீரோனோ ஏட்டையாவை கூட்டிக்கிட்டு இவனை நம்பி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க போறத பார்த்த இன்ஸ்பெக்டர் நோட் பண்ணி பின்னாடியே போறாரு. அங்கே போனா ஹீரோ ஒரு சாக்கு நிறைய கஞ்சாவோட வராரு. வந்ததும் ஹீரோன் கிட்ட இந்தாங்க மேடம் கஞ்சா அப்படின்னு கொடுக்க ஹீரோனோ கண்ணை நேரா ஹீரோட நெத்தியில வச்சு போலீஸ்க்கே கஞ்சா குடுக்கறியாடா அப்படின்னு சொல்றாங்க. கூட வந்த கான்ஸ்டபிளுக்கு ஒண்ணுமே புரியல. சுத்தி போலீஸும் அங்க வந்து ஹீரோவை ரவுண்ட் அப் பண்ணி அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து அடிச்சு கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ரொக்கப்புலியும் திருவிழாவில பாண்டி எங்க போன ஆளையே காணமே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இங்க ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து ஹீரோன் கிட்ட கஞ்சா செடியை காணாம தானே பாண்டி கிட்ட கஞ்சா கேட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோனோ இல்லையே யார் சொன்னது அப்படின்னு சொல்ல அப்ப அந்த கஞ்சாவை காட்டுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல அதை நான் கோர்ட்ல காட்டிப்பேன், உங்கள்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்ல, உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் கிட்ட
லாக்கப் பூட்டி தானே இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் சர்ச்சில் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப ஹீரோன் ஒண்ணு நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோ கிட்ட கஞ்சா வாங்க போனதை இன்ஸ்பெக்டர் மறைஞ்சிருந்து பார்த்ததை ஹீரோன் பார்த்ததுனாலதான் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இன்னொரு பக்கம் கமிஷனர் ஆபீஸ்ல மதுரையில இருந்து யார் அவனுங்க இந்த கஞ்சா தொழில பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவனுக்கு 2 பேரையும் முடிச்சு விடுங்கயா அப்படின்னு எஸ்பி கிட்ட கமிஷனர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த சீன் கட்டாகி இங்க இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வந்து கோவில் திருவிழாவுக்கு எல்லாரும் பந்தோபஸ்துக்கு போவீங்களா, ஆர்டர் காப்பி இந்தாங்க, நான் ஸ்டேஷனை பாத்துக்கிறேன் அப்படி சொல்றாரு. இன்னொரு பக்கம் ரொக்கப்புலியோட பொண்ணு சாமியாடி ரொக்கப்புலிக்கு நீ போற காரியம் வெற்றிதான் அப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படிங்க ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் கிட்ட சாவி எங்கன்னு கேட்க அவரு இன்ஸ்பெக்டர் கிட்ட மேடத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பொய்யாடா சொல்ற அப்படின்னு அவரை ஒரே அறைய அரைஞ்சிட்டு சாவிய அவன்கிட்ட கொடுத்து தப்பிச்சு போக சொல்லு அப்படி சொல்றாரு. கான்ஸ்டபிளும் ஹீரோ இருக்கிற அந்த லாக்கப்புக்குள்ள சாவியை தூக்கி போட்டுட்டு தப்பிச்சு போகாதீங்க மாதிரி சைகளை சொல்லிட்டு அங்கிருந்து வராரு. ஹீரோ வந்ததும் ஹீரோவை என்கவுண்டர் பண்றதுக்காக இன்ஸ்பெக்டர் வெளியில ஆளை செட் பண்ணி வச்சிருப்பாரு. திடீர்னு இங்க ரொக்கப்புலி கார்ல வந்து அவங்க எல்லாருமே அடிச்சு தூக்கிட்டு லாக்கப்பை உடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் இன்ஸ்பெக்டர் கூட சண்டை போட்டுட்டு ஸ்டேஷனை எரிச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. மறுநாள் ஹீரோன் அங்க வந்து ஸ்டேஷனை பாக்குறாங்க. கான்ஸ்டபிள் ஹீரோன் கிட்ட அங்கிருந்த ஒருத்தரை காட்டி இவனை விசாரிச்சா எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது எஸ்பி அங்க வந்துடுறாரு. எஸ்பி கிட்ட எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஹீரோட ஊர்க்கார சொல்ல உடனே அவனை காலில் ஷூட் பண்ணி இனிமே இந்த ஊர் மக்களுக்கு போலீஸை பார்த்தா பயமா இருக்கணும், ஈவினிங் உள்ள இதுக்கு காரணமானவங்க இங்க வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோட ஊருக்கு போலீஸ் போறாங்க. லத்தியோட ஹீரோவை துரத்துறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பூசாரி மையன் ஹீரோன் கிட்ட மாட்டிக்கிறான். அவனை பிடிச்சு பாண்டி எங்கடா இருக்கான் இப்ப சொல்ல புரிய என்னடா அப்படின்னு கேட்க பாண்டி மலையில நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி மையம் போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்க போலீஸ் எல்லாருமே ஹீரோ ரொக்கப்புலி இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. இங்க ரொக்கப்புலி ஹீரோ கிட்ட மலையூர் மம்பட்டியா வரிசையில நாமளும் இப்ப அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சிட்டு என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல டேய் நான் எரிக்கலன்னா அவனுக்கு உன்ன கொண்டிருப்பாங்கடா அப்படின்னு சொல்றாரு. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்க போலீஸ் அங்கேயும் வந்து கீழே வர போறீங்களா இல்லையா அப்படின்னு கத்துறாங்க. ரொக்கப்புலியோ மலையில இருக்கிற பாரிய உருட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ எனக்கு நம்ம பண்ற வேலைக்கு காலம்பெல்லாம் நம்ம ஜெயில தான் கிடக்கணும் போல அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ரொக்கப்புலியும் அப்படியா சொல்ற, பேசாம சமாதானமா போயிடலாமோ அப்படி சொல்லி சமாதானம் அப்படி சொல்லி கத்துறாங்க. அப்படியே அந்த சீன் கட்டாகி ரொக்கப்புலி ஹீரோ எல்லாருமே எரிஞ்ச அந்த ஸ்டேஷனுக்கு வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து எஸ்பி ரொக்கப்புலி ஹீரோ 2 பேரையுமே லத்தியால அடி பின்னி எடுத்துறாரு. அடிச்ச அடியில 2 பேருமே குற்றத்தை ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நைட்டு எஸ்பி ஹீரோன் கிட்ட என்ன கேஸ போட போறீங்க அப்படின்னு கேட்க பொது சொத்தை சேதப்படுத்துறதுக்காக அந்த செக்ஷன்ல தான் போட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட எஸ்பியும் அந்த செக்ஷன்ல போட வேணாம், போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சது வெளியில தெரிஞ்சா நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன கேஸ் அவங்க மேல போடலாம் சார் அப்படின்னு ஹீரோன் கேட்க வெடிகுண்டு தயாரிச்சாங்க அப்படி சொல்லி போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ கிட்டையும் ரொக்கப்புலி கிட்டையும் கேஸ பத்தி டீடைல்ஸ் சொல்லி எழுதிக்கிட்டு இருக்க ஹீரோ ஹீரோன் கிட்ட நாங்க ஸ்டேஷன் சான சேதப்படுத்தணும், எங்கே வெடிகுண்டு தயாரிச்சு அப்படின்னு எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ரொக்கப்புலியோ அதை விட இந்த கேஸுக்கு தண்டனை கம்மி தாண்டா, இதுலயே போடட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி 2 பேருமே கோர்ட்டுக்கு போறதுக்காக ஸ்டேஷன்ல இருந்து போறாங்க. ஸ்டேஷன்ல பூசாரி மகன் கறி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்த ஹீரோ இவன் தான் நம்மள போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தது, இப்ப பாரு இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் ஸ்டேஷனை இருக்க ஐடியாவே கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. உடனே போலீஸ் அவனையும் சேர்த்து 3 பேருமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. கோர்ட்ல ஹீரோயின் இப்பெல்லாம் நடக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சாரி கேக்குறாங்க. பரவாயில்ல மேடம், நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுல, நீங்க சாரி கட்டதே எனக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு கோர்ட்டுக்குள்ள போறாங்க. அங்கே ஜட்ஜ் 3 பேரையும் விசாரிக்கிறாரு. எதுக்காகடா வெடிகுண்டு தயாரிச்சீங்க, யாரு மேல போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஹீரோவும் ஹீரோனை பார்த்து ஒழுங்கா சொல்லி கூட்டிட்டு வர மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதை பார்த்த ஜட்ஜும் நான் என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோனை பதில் சொல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோவும் அவரா பாகிஸ்தான் மேலதான் அப்படி சொல்றாரு. என்னது பாகிஸ்தான் மேலையா அப்படின்னு ஜட்ஜிங் கேட்க ஆமாயா, நம்ம நாட்டு மேல அவனுக்கு தானே குண்டு போடுறாங்க, அதனாலதான் நாங்களா பிளான் பண்ணி அவனுக்கு கொல்லலான்னு பார்த்தோம்யா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜட்ஜும் இனிமே இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு, அதுல ட்ரெயின் பண்ண உங்களை சேர்த்து விடுறேன் அப்படின்னு வான் பண்ணி ரிலீஸ் பண்ணி விடுறாரு. ஆனா எஸ்பி காண்டாகி கோர்ட்டுக்கு வெளியில ஜாலியா பாட்டு பாடிட்டு வர ரொக்கப்புலி ஹீரோவை பார்த்து உங்க மேல இன்னும் 90 நாள்ல கேஸ் போடாம விட மாட்டேன் அப்படி சொல்லி அனுப்புறாரு. அந்த சீன் கட்டாகி ஹீரோவும் ரொக்கப்புலி கிட்ட அந்த எஸ்பியை டிரான்ஸ்பர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராங்க. அப்படியே ஒரு பாட்டுமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாட்டுல ஹீரோ ரொக்கப்புலி 2 பேருமே விவசாயம் பண்றத காட்டுறாங்க. அந்த பாட்டுலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஊருக்குள்ள ஒரு வீட்டுல நகை கேட்டு கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ள பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே ரொக்கப்புலி அந்த பொண்ணோட அப்பா கிட்ட நான் பாத்துக்கிறேன், எப்படியாச்சும் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. அவரோட பேச்சை கேட்டு தாலியும் கட்டிடுறாங்க. அந்த நேரம் ஹீரோன் வந்து அவங்க கையாலே தாலியும் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோன் கிட்ட நீங்க எப்ப சிரிக்கிறீங்க எப்ப முறைக்கிறீங்கன்னே தெரியல அப்படி சொல்ல நீ இப்படியே இரு, கூடி சீக்கிரம் நல்ல வார்த்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அந்த சீன் கட்டாக்கி நியூஸ்ல வைகை டேம்ல தண்ணி வந்ததுனால கரையோர மக்கள்
மக்களோட விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் எல்லாரும் விவசாயம் அழிஞ்சு போனதை நினைச்சு அழுகுறாங்க. அப்படி ரொக்கப்புலி கிட்ட மக்கள் எல்லாரும் போயிட்டு இப்ப என்ன பண்ண போறோம்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தரும் இந்த விவசாயத்தை நம்பிதான் என் பொண்ணுக்கு நகை போடுறதா இருந்தேன், இப்ப மாப்பிள்ளையும் 10 பவுன் வாங்கிட்டு வந்தாவா இல்லன்னா வீட்டுல இரு அப்படின்னு அனுப்பி விட்டுட்டான். 50,000 காசு இருந்தா கொடு ரொக்கப்புலி, அடுத்த வெள்ளாமையில தரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோவை ரொக்கப்புலியும் காசு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வீட்டுல காசு இல்ல மாமா அப்படின்னு சொல்றாரு. மக்கள் எல்லாரும் அவங்களோட கஷ்டத்தை ரொக்கப்புலி கிட்ட புலம்பிட்டு அங்கிருந்து போக கொஞ்ச நேரத்துல பண்பாளனும் அங்க வரான். அவனை பார்த்த ரொக்கப்புலியும் என்னடா ஆலய மாறிட்டா அப்படின்னு கேட்க, சும்மாவா நீங்க தான் அந்த வேலையை விட்டுட்டீங்க, இப்பவும் ஒன்னும் ஆகல, 5000 கிலோ மட்டும் நீங்க ஆந்திராவில சப்ளை பண்ணிருங்க, 5 கோடி கிடைக்கும், இந்தாங்க 10 லட்சம் அப்படின்னு காசை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அந்த சீன் கட்டாகி கருப்பு சாமி கிட்ட சீட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போக ஹீரோவும் வேணாமாமா, ஒருவேளை சாமி அருள்வாக்கு கொடுக்கலனா அட்வான்ஸ் வேற வாங்கிட்டோம்ல அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் கஞ்சா சரி எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிட்டு அதை எல்லாத்தையுமே வக்கீலுக்குள்ள வச்சு கடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோன் வராங்க. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, விவசாயம் நட்டமா போச்சுல, வைக்கோல வச்சாச்சும் ஏதாச்சும் பண்ணலாம் தான் இதை ஏத்திக்கிட்டு இருக்கா அப்படி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோனும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்களை எஸ்பி வர சொன்னாரு அப்படி சொல்லி ஸ்டேஷனுக்கு ரொக்கப்புலியும் ஹீரோவும் கூட்டிட்டு போறாங்க. அங்கே போனா எஸ்பி ஹீரோவை மரியாதை இல்லாம ஒரு மாதிரி பேசுறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோவும் சும்மா இருக்க முடியாம எஸ்பி கிட்ட மரியாதையா பேச போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல கேட்காம அவர் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் மறுபடியும் மரியாதையா பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. மரியாதையா பேசணும்னா மரியாதையா பண்ற வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொக்கப்புலி கிட்ட நீ வெளியில போ, நான் உனக்கு கொஞ்சம் கவனிச்சு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ரொக்கப்புலியும் ஹீரோக்காக வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க எஸ்பி ஹீரோவை அடி அடிச்சு வெளியில அனுப்பி விடுறாரு. ஹீரோவும் நடக்க முடியாம ஹீரோவை கை தாங்கல கூட்டிட்டு வராங்க. அதை பார்த்த ரொக்கப்புலி இது உங்களுக்கே நல்லா இருக்கா மேடம், இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோனோ அந்த எஸ்பி ஒரு சைக்கோ, நீங்க இந்த தொழில விடுற வரைக்கும் அவர் இப்படித்தான் உங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் உங்களுக்கு தெரியுமா மேடம், எங்க கிராமங்களை அழிச்சுதான் இந்த வைகை கட்டினாங்க, நாங்க அது போனதுல இருந்து பொழப்புக்கு திண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோனோ இந்த வைகை கட்டினதுக்கு பின்னாடிதான் பல மாவட்டத்துக்கு தண்ணி வந்து அவங்களோட தாகமே தீர்ந்திருக்கு அப்படி சொல்ல, அதை கேட்ட ஹீரோவும் ஆனா எங்க தாகம் தீரலையே மேடம் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்படியே அந்த சீனும் கட்டாகி ஹீரோவும் ரொக்கப்புலியும் ஒரு பூண்டு வியாபாரியை பார்க்க போறாங்க. அவர்கிட்ட ஆந்திராவுக்கு பூண்டு கொண்டு போகணும் அப்படி சொல்றாரு. அதை கேட்ட ஓனரும் இவங்க ஒரு மாதிரி பேசுறாங்களே அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டே நீங்க உண்மையிலே பூண்டு தான் கொண்டு போக போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ரொக்கப்புலியும் அவரோட பிளான சொல்றாரு. அதை கேட்டதும் அந்த பூண்டு ஓனர் நானும் ஒரு காலத்துல இதைத்தான் பண்ணேன், விடுங்க இது ஒண்ணும் தப்பு இல்ல, பூண்டோட சேர்த்து லாரியையும் லாரி டிரைவரையும் தரேன் அப்படி சொல்லி லாரி டிரைவரை அங்க வர சொல்றாரு. அங்க வந்து அந்த லாரி டிரைவர் படையப்பா பஞ்சாகத்தை பார்த்து வண்டி எடுக்கிறதுல நான் ரொம்பவே ஃபேமஸ், செக் போஸ்ட்ல எந்த போலீஸ் நின்னாலும் அவங்க பாஷையிலே பேசி ஈஸியா அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்கலாம் அப்படி சொல்றாரு. அப்படி ஆந்திராவுக்கு கொண்டு போக கஞ்சா எல்லாத்தையுமே பூண்டோட சேர்த்து பேக் பண்றதையும் காட்டுறாங்க. பேக் பண்ணிட்டு ஹீரோ ரொக்கப்புலி படையப்பா எல்லாரும் லாரியில கிளம்புறாங்க. பூசாரி மைய நானும் கூட வரேன் அப்படி சொல்லி அடம்பிடிக்க அவனை கூப்பிடாம விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனாலும் பூசாரி மைய பின்னாடியே வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிறான். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு செக் போஸ்ட் வருது. அங்க இருக்கிற போலீஸ் செக் பண்ணி பார்த்துட்டு விட்டுறாங்க. அடுத்த ஒரு செக் போஸ்ட் வருது, அங்கேயுமே செக் பண்ணி பார்த்துட்டு விட்டுறாங்க. கடைசியா ஒரு செக் போஸ்ட்ல தரவா செக் பண்ணி இருக்கிறத பார்த்த ஹீரோ ரொக்கப்புலி 2 பேருமே ஒரு ஐடியா பண்றாங்க. அப்படியே வந்து படையப்பா உடனே வண்டி எடு அப்படி சொல்லி வேகமா செக் போஸ்ட நோக்கி ஓடுறாங்க. அங்க நின்னுகிட்டு இருந்த போலீஸ் அவங்களோட வண்டியை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொக்கப்புலியும் ஹீரோவும் சேர்ந்து கடவுளே அப்படி சொல்ல அங்க திடீர்னு மழை வருது. மழை வரவும் போலீஸ் வண்டியை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் போலீஸும் இந்த இடத்துல மட்டும் எப்படி மழை பெய்யுது அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. அங்கே ஒருத்தன் மேல நின்று தண்ணியை ஊத்திக்கிட்டு இருக்கான். யாரடா உன்ன இப்படி பண்ண சொன்னது அப்படி கேட்க, 2 பேரும் வந்தாங்க, காசு கொடுத்தாங்க, நான் சினிமா ஷூட்டிங் முடிச்சுட்டு இந்த வழியா போய்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்றாரு. அப்படியே எங்க ஹீரோ போற வண்டியை காட்டுறாங்க. அப்ப படையப்பாவும் ஹீரோ கிட்ட லாரியை மாத்தி எடுத்துட்டு வந்தோம் அப்படி சொல்றாரு. இப்படி ஆளுக்கு சண்டை போட்டுக்கிட்டே வண்டியில இருந்து கீழே இறங்கி நிக்க போலீஸுமே இங்க வராங்க. எதுக்கடா மழை பெய்ற மாதிரி பண்ணீங்க அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோட லாரி எடுத்துக்கிட்டு அங்க 2 பேர் வராங்க. எங்களோட லாரியை நீங்க மாத்தி எடுத்துட்டு வந்தீங்க அப்படி சொல்றாங்க. அங்கிருந்த போலீஸ்க்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவனுங்களை யாரு மழையை பெய்ய சொல்லி பணத்தை கொடுத்தாங்க அப்படி திங்க் பண்ணும்போது கூட இருந்த இந்த இன்னொரு போலீஸும் சார் அவன் 2 பேர்னு சொன்னானே அப்ப இவனுங்களா தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த இன்னொரு லாரி டிரைவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஹீரோவை விட்டுறாங்க. ஒரு வழியா ஹீரோட டீம் அங்கிருந்து தப்பிச்சு ஆந்திராவுக்கும் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு பார்ட்டி ஆளுகிட்ட அந்த பொருளையும் ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாங்குமே ஸ்டார்ட் ஆகுது. சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ட்டி ஆளு ஹீரோ கிட்ட வம்பிழுக்கிறாங்க. நாங்க யாருன்னு தெரியுதான்னு கேட்க, ஒரு தடவை ஆந்திராக்காரங்க ஹீரோ கிட்ட பிசினஸ் பண்ண வந்தப்ப கருப்புசாமி அருளாக்க சொல்லல அப்படி சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அதை இப்ப சொல்லி காட்டி இது எங்க ஏரியா, இங்க உங்களால எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி சொல்லி அனுப்பி விடுறாரு. அவர் அவமானப்படுத்தினதை ரொக்கப்புலி வண்டியில வரும்போது சொல்லிக்கிட்டே வர அதை கேட்ட ஹீரோ இப்ப என்ன அவனுங்களை நீ பள்ளி வாங்கணும் அவ்வளவுதானே, நம்ம 2 பிளான் பண்ணணும், ஒன்னு கஞ்சாவை வித்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இன்னொன்னு யாருகிட்ட வித்தமோ அவனுங்களை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கறது அப்படி சொல்லி போலீஸ் கிட்ட புடிச்சும் கொடுத்துறாங்க. அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட அது சரி அந்த எஸ்பி என்ன பண்ண
அப்படின்னு ரொக்கப்புலி கேட்க ஓப்பனிங் சீன்ல காட்டினதை இப்ப காட்டுறாங்க. ரொக்கப்புலிய மரியாதை இல்லாம பேசுறதுனால ஹீரோ எஸ்பியை கட்டி தொங்க விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பணத்து மேல ஹீரோவும் ரொக்கப்புலியும் படுத்திருப்பாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப நாள் பணத்து மேல படுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். அது இப்ப நிறைவேறிச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க எஸ்பியும் எப்படியே தப்பிச்சு போலீஸ் எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு ஹீரோ இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப நீங்க வெளியில வர போறீங்களா இல்லையா அப்படின்னு கத்த, கன்னி வெடி இருக்கு, நீங்க யாரும் இங்க வர முடியாது, உங்களால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, வேணும்னா பேச்சு வச்சு நடத்த ஹீரோனை அனுப்பி வைங்க அப்படி சொல்ல ஹீரோனுமே அங்கே வராங்க. அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து கேஸ் இல்லாம பண்ணிருங்க அப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோனை எஸ்பி கிட்ட பணம் தரேன்னு சொல்றாங்க சார் அப்படி சொல்ல எஸ்பியும் சரி அவங்கள வர சொல்ல அப்படி சொல்றாரு. உடனே ரொக்கப்புலி வர்றாரு. வந்ததும் எஸ்பி ரொக்கப்புலியை ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ணிட்டு அடுத்து பாண்டியனை ஷூட் பண்றதுக்காக உள்ள போறாரு. உள்ள போய் பாண்டியன் கூட சண்டை போடுறாரு. இப்படி 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வழியா எஸ்பி பாண்டியனை கொல்ல பாண்டி மேல உட்கார்ந்துகிட்டு இருக்க ரொக்கப்புலியும் பக்கத்துல கிடந்த துப்பாக்கி எடுத்து எஸ்பியை ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ரொக்கப்புலியை காப்பாத்தின சீனை போட்டு காட்டுறாங்க. சோகமா ஒரு சாங்குமே ஸ்டார்ட் ஆகுது. ரொக்கப்புலியோட ஒய்ஃப் ஊர் மக்கள் எல்லாரும் அங்கே வந்து அழுது கத்துறாங்க. கடைசியில ஹீரோயினும் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படியே படமும் முடியுது. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.